வணக்கம் நண்பர்களே. நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தின் கீழ் இயங்குகிற கீழமை நீதிமன்றங்கள்ல காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 27/5/2024 அதற்குள்ள விண்ணப்பங்கள் செலுத்தி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நகல் பரிசோதகர், நகல் வாசிப்பாளர் அந்த பணிகளுக்கு 2022 எக்ஸாம் நடைபெற்றிருக்கு. அதற்கான வினாத்தாள் தொகுப்பை தான் இதில் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ இ உ என்பன டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சுட்டெழுத்துக்கள். அதாவது ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். இதில் பார்த்தீங்கன்னா, அவன், இவன், உனது, உன் இது மாதிரியெல்லாம் பொருள் கூறுவது. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். இந்த திருவிளையாடல் புராணம் 3 காண்டம் 64 படலங்களை கொண்டது. அடுத்து உடன்பட்டு கூறும் விடைன்னா நேர் விடை. அதாவது ஒரு செய்தியை நம்ம ஒரு வினாவுக்கு நம்ம நேரடியாக விடை கூறுறது தான் இந்த நேர் விடை. எப்படின்னா, இப்போ கடைக்கு போவாயா என்று கேட்பாங்க. போவேன் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த உடன்பட்டு கூறும் விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. மாணிக்கவாசகர். ஏன்னா இவங்க 3 பேரும் தேவாரம் பாடிய மூவர்கள். இவர் பாடியது திருவாசகம் பாடியிருப்பார். அடுத்து கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவி பாடும் என்று கூறியவர் யாருன்னா பாரதியார் கூறியிருப்பார். அடுத்து நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எதுன்னா இறந்த காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்னா 11 வகைப்படும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். இந்த சொற்றொடர்களை பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எதுனா வேற்றுமை உருபு. இதில் கூங்கிறது வேற்றுமை உருபு, இதில் அதுங்கிறது வேற்றுமை உருபா இருக்கு. அடுத்து முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனி, ஆடி. இந்த சித்திரை, வைகாசிங்கிறது இளவேநீர் காலம். அடுத்து மாசி, பங்குனிங்கிறது பின்பனி காலம். இந்த ஆவணி, புரட்டாசிங்கிறது கார் காலத்தை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எதுனா பரணி. தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் எதுனா கலிங்கத்து பரணி. அடுத்து ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எதுன்னா கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றிய செய்தி கூறியிருப்பாங்க. அடுத்து நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா புறநானூறு. இந்த பாடலை குடப்புலவியனார் பாடியிருப்பார். அடுத்து தம்பிரான் தோழர். இது யாருன்னா சுந்தரரை தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கிறாங்க. திருநாவுக்கரசரை அப்பர் தாண்டகவேந்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேறுபட்டதை சுட்டி காட்டுக. இதில் பார்த்தீங்கன்னா, நீலவானம். இது உவமை தொகை. இந்த மூடு பனி, கடிநாய், ஊறுகாய் இது மூன்றும் வினைத்தொகையை குறிக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் 12ம் எதை இடமாக கொண்டு பிறக்குதுன்னா கழுத்து. அடுத்து மார்பை இடமாக கொண்டு பிறக்குவது வல்லின எழுத்துக்கள். வல்லின மெய் தான் மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். அடுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும். அடுத்து கலையரசி மாலையை தொடுத்தால். இத்தொடர் இடம்பெற்றுள்ள வினைமுற்று எதுனா தெரிநிலை வினைமுற்று. இந்த தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னா, ஒரு செயல் நடைபெறத்துக்கு உள்ள செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இது 6ம் முக்கியமானது. இந்த 6ம் வெளிப்படுமாறு அமைவது தான் தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, கலையரசி மாலை தொடுத்தால் அப்படிங்கிறது 6ம் வெளிப்படுது. இப்போ கலையரசி என்ன தொடுக்கிறாள்? மாலை தொடுக்கிறாள். அது தொடுத்தாளுங்கிறது வினை முற்று பெற்று விட்டது. யார் தொடுக்கிறாங்க? கலையரசி. அப்போ இதனுடைய மாலை தொடுக்க தேவையானது என்ன வரும்? பூ, நூல் இதெல்லாம் வரும். ஸோ அதுக்காக இது தெரிநிலை வினைமுற்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு எது? அதாவது கு. ஐ, ஆல், கு, இன்னது, கண். அதாவது 2ஆம் வேற்றுமை உருபிலிருந்து 7ஆம் வேற்றுமை உருபு வரைக்கும் வந்து வேற்றுமை உருபு இருக்கும். தனித்து இயங்காத சொல் எதுன்னா இடைச்சொல். வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். வெண்பா வந்து 5 வகைப்படும். என்னன்னா, குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா, சிந்தியல் வெண்பா. அடுத்து இன்னிசை வெண்பா. ஆக மொத்தம் 5 வகைப்படும். செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்னா, வாடின நிலையை வந்து குறிக்குது. இதுல தோற்ற நிலைங்கிறது அரும்பு, மலர்ந்த நிலை வந்து அலர், கீழே விழுந்த நிலை வந்து வி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராவண காவியம் எழுதியவர் யாருன்னா, புலவர் குழந்தை அவர்கள் எழுதியிருப்பாரு. அடுத்து மாதவி காவியம் வந்து தமிழொலி அவர்கள் எழுதியிருப்பாங்க. பெண்ணின் பெருமை திருவிக எழுதியிருப்பாரு. பாவிய கொத்து பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காரு. ஆப்ஷன் ஏ. ஃபோல்டர்னா உரை. செதுக்கினா க்ரோப் பண்றது. அடுத்து உளவினா ப்ரௌசர். சுட்டினா மவுஸ் இல்லைன்னா கர்சர் சொல்லுவாங்க, சுட்டி. மா எனும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் எதுனா மாலை. பாக்கி 3மே வந்து மாவுடைய ஓரெழுத்து ஒரு மொழியில வரும். துன்பம் எனும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னா நோ. அப்போ துன்பம் வந்தா நொந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு நான் வச்சுக்கலாம். துன்பம் வந்து நோ. டேஸ் செய்ய வேண்டுகிறேன் கோடிட்ட இடத்திற்கு பொருந்தும் சொல் எதுனா ஆவணம். இந்த ஆவணம்னா ஒரு இதை வந்து நம்ம செய்யறதுக்காக வந்து சொல்றதுதான். இது வேண்டும் அப்படின்ட்டு சொல்றது. இந்த ஆவணம்ங்கிறது வந்து கோப்புன்னு சொல்லுவாங்க. அதனால இது வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எதுனா இடைச்சொல். அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யாருன்னா, ராமலிங்க அடிகள் வள்ளலார் அவர்கள் தான் இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து பிழையற்ற சொல்லை தேர்வு செய்ய. இது எல்லாருக்கும் உள்ள டவுட்டு தான் அது அதிகமா. இது பார்த்தீங்கன்னா, அனுப்புனர். இந்த நா வரும். இந்த நா போடக்கூடாது. மீடியானா ஊடகம். வலைத்தளம்னா வெப்சைட். இணையம்னா இன்டர்நெட். தொடர்பு கருவினா கம்யூனிகேஷன் டூல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து வலையோசை கலகலவென ஒலித்தது. இலக்கண குறிப்பு தருக. இதில் வந்து கலகலங்கிறது இரட்டை கிளவியை குறிக்கும். கோடிட்ட இடத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஐம்பால் பிரித்து எழுதுகன்னா 5 + பால். குமுறும் பறவை எதுனா கூகை தான் குமுறும். ஆந்தை வந்து அலறும். காகம் கரையும். மயில் அகவும். மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்ய. காகம் கத்தும்னு போட்டிருக்காங்க. காகம் வந்து கரையும். தொடரின் ஈற்றில் இடம்பெறும் நிறுத்தற்குறி. அதாவது இறுதியில் வர்றது தான் ஈற்றில்னு சொல்றாங்க. லாஸ்ட்ல இடம்பெறுற நிறுத்தற்குறி என்னன்னா முற்றுப்புள்ளியை சொல்லுவாங்க. அடுத்து பிழையான தொடரை சுட்டி காட்டுக. எந்த பாடம் அப்படிங்கிறதும் பிழையான தொடரா இருக்கு. அடுத்து எழுது பொருள். இதுல எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வராது. எழுது பொருள் தான் சரியானவை. 12 என்ற எண்ணின் எழுத்து வடிவம் என்னன்னா 12. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. 96. குடக்கு எனும் திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு. கிழக்க வந்து குணக்குன்னு சொல்றாங்க. தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் சொல்லில் தமிழா என்பது வந்து விழித்தொடரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் லிட்டரேச்சர் என்பதின் தமிழ் சொல்லாக்கம் பார்த்தீங்கன்னா செவ்விலக்கியம். திரு ஆலவாய் என்று குறிப்பிடப்படும் ஊர் எதுனா மதுரை. அடுத்து பார்த்தீங்கன்னா, உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது இனமொழி விடை. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்குற கேள்விக்கு இனமான ஒரு விடை வந்து வழங்கியிருக்காங்க. ஆனால் கேட்ட கேள்விக்கு அவங்க விடை வழங்கலை. அதாவது இவங்க கவிதை எழுத தெரியுமான்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க கட்டுரை எழுத தெரியும் அப்படின்ட்டு விடை சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கேட்குற வினாவுக்கு இனமான விடை கொடுக்கறது தான் இனமொழி விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது என்னன்னா நிரல் நிறை அணி. இதில் பயின்று வர அணி வந்து நிரல் நிறை அணி.
ஏன் காரணம் என்னன்னா, சொல்லும் பொருளுமே வந்து வரிசையா இருக்கும். இப்ப அன்பும் மரணுங்கிற மாரி பண்பும் பயனும். இது சொல், இது பொருள். நேரா இருக்கிறதுனால இத வந்து நிரல் நிறையணி அப்படின்னு சொல்லுவாங்க. வேழம் நெடும்படை என்பது என்னன்னா, யானைப்படைய சொல்றாங்க. வேழம்னா யானையை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வேலவன் குன்றம் என்பது திருத்தணிய சொல்றாங்க. குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள்னு சொல்றாங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரின் தலைநகரம் என்பது எதுனா சென்னை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடிய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகே நண்பர்களே, இது வந்து தமிழ் கொஸ்டின் மட்டும் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து ஜிஎஸ்ஸு, மேக்ஸ் இருக்குது. அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.